உதகமண்டலத்துல அதிமுக கோட்டையாக இருக்கும் பல்லடம் தொகுதி நிலவரம் என்ன? அந்த தொகுதி மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்னு விரிவாக பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. பல்லடம் சட்டப்பேரவை தொகுதி திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடம், பொங்கலூர், கரடிவாவி, அவினாசிபாளையம், மங்களம் பகுதிகளை உள்ளடக்கின ஒரு தொகுதி. கறிக்கோழி பண்ணை, விசைத்தறி கூடங்கள், நூற்பாலைகள்னு தொழில் வளம் மிக்க தொகுதியில் விவசாயமும் மக்களோட பிரதான வாழ்வாதாரமாக இருக்கு. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் தொகுதியில் 1,56,069 ஆண் வாக்காளர்கள், 1,66,429 பெண் வாக்காளர்கள், 32 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 3,22,530 வாக்காளர்கள் இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. 1957 இருந்து இதுவரைக்கும் தொகுதியில் நடந்த சட்டப்பேரவை தேர்தல்களில் அதிகபட்சமா அதிமுக 9 முறை ஜெயிச்சிருக்கு. பிரஜா சோஷலிச கட்சி 3 முறையும், திமுக 2 முறையும், காங்கிரஸ் கட்சி 1 முறையும் வெற்றியை வசமாக்கியிருக்காங்க. கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்ட அதிமுகவின் ஆனந்தன் 1,26,903 வாக்குகளை பெற்று வெற்றியை வசமாக்கியிருந்தார். அவருக்கு எதிராக திமுக கூட்டணியில் திமுக சின்னத்தில் போட்டியிட்ட மதிமுக வேட்பாளர் முத்துரத்னம் 94,212 வாக்குகளை பெற்று தோற்றார். 32,691 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுகவின் ஆனந்தன் வெற்றியை வசமாக்க பல்லடம் தங்கள் கோட்டைன்னு அதிமுக நிரூபிச்சாங்க. தொகுதியில் 2001 இருந்து தொடர்ச்சியா 5 தேர்தல்களில் அதிமுகவை ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. கடந்த தேர்தலில் தொகுதியில் 20,524 வாக்குகளை பெற்று நாம் தமிழர் கட்சி டெபாசிட்டை தக்க வச்சுக்கிட்டாங்க. இப்போ தேர்தல் நெருங்க பல்லடம் தொகுதி மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப கடும் போக்குவரத்து நெரிசல் இருக்குது. இப்போ நகர்ப்புறத்துலேருந்து 4 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்லடம் செக் போஸ்ட்லேருந்து எடுத்துட்டிங்கனாவே பயங்கரமாக நெரிசல் இருக்குது. இதுக்கு அதாவது இதுக்கு முன்னாடி வந்தவங்களும் சரி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா மேம்பாலம் அமைச்சு தரேன்னு சொன்னாங்க. அவங்க இப்போ வரைக்கும் அமைச்சு கொடுக்கல. இது கடும் போக்குவரத்து நெரிசல் சரி செய்கிறதுக்கு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்னென்னு கேட்டிங்கன்னா மேம்பாலம் அமைச்சு தர வேண்டும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனால் இங்கே முடியாது, உடனே திருப்பூர் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. திடீர்னு ஒரு பாம்பு கடிச்சிட்டா கூட திருப்பூர் தான் போக வேண்டியது ஆம்புலன்ஸ் வச்சு. ஏன்னா எனக்கு அந்த அனுபவம் இருக்குது, நான் தூக்கிட்டு ஓடினது. அதனால எனக்கு இங்கே நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நல்ல லெவலில் தர உயர்த்தி கொடுக்கணும். எல்லா வசதியும் இங்கே இருக்கணும். நம்ம திருப்பூரை தேடி போக முடியாது. அதுக்காக இங்கேயே எல்லாமே பண்ணி கொடுத்து இந்த பல்லட நகரத்தை ஒரு சிட்டி லெவலில் நீங்கள் மாற்றி கொடுக்கணும். இன்றைக்கு விவசாயத்தில் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஊராட்சிகள் நிலத்தடி நீரே இல்லாமல் ஒரு கடுமையான பாதிப்பு. பிஐபி ஒரு பகுதிக்குள்ளே மட்டும்தான் பாயுது. மேற்கு பகுதியில் இருக்கிற ஒரு 12 கிராம ஊராட்சிகளில் ஒரு கடுமையான குடிநீர் பற்றாக்குறை இருக்குது. அதை போக்குவதற்கு இந்த அரசு சூலூர் குளத்திலிருந்து உபரியாகக்கூடிய தண்ணீரை குழாய் மூலமாக கொண்டு வந்து பல்லடம் தெற்கு மேற்கு பகுதியில் இருக்கிற ஊராட்சிகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. கால்நடை ஆஸ்பத்திரிகள் இருக்குது, ஆனால் விவசாயிகள்லாம் ரொம்ப கஷ்டம். அங்கே போனால் மருத்துவர்கள் யாருமே இல்லை. அப்போ அவங்கள மாடுகளையும் ஆடுகளையும் பிடிச்சி போய் சிரமப்படுறாங்க. அதுக்கு போதிய மருத்துவர்களை இங்கே அரசு நியமிக்கணும். இது ஒரு முக்கியமான கோரிக்கை. ஃபர்ஸ்ட் கேட்டுட்டீங்கன்னா பேருந்து வசதிங்க தான். இப்போ மகளிருக்கு ஃப்ரீ இது கொடுக்குறாங்க. அது ஒரு பக்கம் நல்லது தான், இல்லைன்னு நான் சொல்லலாம். ஆனால் எந்த கரெக்டாக ஸ்டாப்பில் நிற்கிறது இல்லைங்க. டைமிங்கிறது யாருமே இது பண்ணுறதில்ல. காலையிலையும் சரி சாயந்தரமும் சரி. ஏன்னா எல்லாருமே காலேஜ் கம்பெனிக்கு போகிறவங்க எல்லாம் பஞ்சிங் டைம்னு ஒன்று இருக்குது. அதுக்கு சேலரி எல்லாம் லெஸ் பண்ணுறாங்க. பஞ்சிங் டைமுக்கு போலினா அது ஒரு பிரச்சனையாக இருக்குதுங்க. ஒரு கோடியே 27 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.